Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லாக்டவுன் பீஸா ரெசிபி தான் செய்ய போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீஸ் தேவையில்லை, நமக்கு ஓவன் தேவையில்லை. இது வந்து நம்ம மைதா யூஸ் பண்ணி பண்ண போகிறது கிடையாது, ஈஸ்டும் தேவையில்லை. ஆமாம். ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சே எப்படி ரொம்ப சுவையான பீஸா பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம வந்து பீஸா பேஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு போல் நம்ம வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம். நம்ம பீஸா டோ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தனால ஒரு அரை கப் போல் தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர்லேயே தான் நம்ம பிசைய போகிறோம். ஸோ தயிர் ஃபுல்லுத்தையும் ஊற்றிடாதீங்க, பார்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக மாவு பிசைஞ்சிட்டோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விடலாம். இப்போ வந்து நம்ம சாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் கெச்சப் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, ஒரு குட்டி வெங்காயம் நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். டொமேட்டோ சாஸ் வந்து சாஸ்க்கு இங்கே வந்து வெந்துட்டு இருக்கு. இப்போ சைட் பை சைடு நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து சீஸுக்கு பதில் நம்ம ஒயிட் சாஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பொடியான நறுக்குன பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு, பூண்டு ஃப்ளேவர் பட்டரில். கொஞ்சம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கிளறிக்கோங்க. அது அந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இந்த இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஒரு 1/2 கப் போல் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாமல். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணேன். ஸோ டோட்டலி வந்து 3/4 கப் போல் நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணோன்னு ஒரு மாதிரி திக்காயிட்டே வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் நிறுத்திக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது வந்து தானாக திக்காயிடும். இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேன்லேயே விட்டிங்கன்னா ரொம்ப அது வந்து கட்டி ஆகிடும். ஸோ ஒயிட் சாஸை வந்து பண்ணி முடித்தோன்னே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. நம்ம வந்து அரைச்சிக்குவோம். இதை இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து பாயில் பண்ண விட்டுருவோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு நாங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸாக நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஒயிட் சாஸும் பீஸா சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு வந்து உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம இப்போது பீஸா பேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு கல்லில் போட்டுடலாம். பீஸா பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போடலாம். இதில் போட்டுட்டு சப்போஸ் குட்டியாக இருந்தால் நீங்கள் சைடெலாம் நல்லா விரித்து விட்டுருங்க. சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் அங்கங்கே ஓட்டை போட்டுருங்க. இப்போ வந்து இதை நம்ம பேனில் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேனை வந்து இந்த தோசைக்கல் மேலே நம்ம இப்போ வைக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் சாஸ் பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து சீஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா, அதனால் இது வந்து நல்லா அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒயிட் சாஸ் இது மேலே போட்டுக்கலாம். ஒயிட் சாஸ் போட்டு நீங்கள் அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கரண்டியை 2 கரண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தேய்ச்சிட்டு திரும்பவும் உள்ளே டிப் பண்ணிங்கன்னா அது கெட்டு போயிடும். ஸோ இதுவும் நல்லா நிறையா போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம மேலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேப்சிகம். காக்காக்கு வேணுமா பீஸா? செஞ்சு நம்மளே சாப்பிடலாம். காக்காக்கும் கொடுப்போம். ஓகே. இப்போ மேலே வந்து நம்ம ஆரிகானோ போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் மேலே தூவிக்கலாம். இப்போ இந்த பேனை வந்து நம்ம இந்த தோசை தவா மேலே வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம மூடிட போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து வேக விட போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் ஆகும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செம்மையாக வாசம் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரம்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆனது தெரியும். ஸோ செம்மையாக வந்திருக்கு. நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பீஸா. வாவ், பார்க்க அப்படியே கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வெட்டுவோமா? ஓகே. நம்ம கட் பண்ணதை எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இது வந்து எவ்வளோ நல்லா மாய்ஸ்டாக செம்ம சூப்பராக இருக்குது. நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து சீஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக
செம்மையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி தான். இதை வந்து லாக்டவுன் பீஸா ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருள், இதுக்கு சீஸ் தேவையில்லை, ஈஸ்ட்டு தேவையில்லை, அப்புறம் என்ன தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. ஆமாம். ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.